வணக்கம். இன்றைக்கு நீரதிகாரத்தின் 3வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். பத்மநாபசாமியின் மலர்ப்பதம் அடைந்த திருவிதாங்கூர் அரசர் விசாகம் திருநாளினுடைய நல்லடக்கத்திற்காக அவருடைய மருமகனும் பூஞ்ஞார் அரசருமான கோடவர்மாவும் அவருடைய மனைவி பாகிரதியும் திருவிதாங்கூர் சென்று பூஞ்ஞார் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். வந்துகிட்டு இருக்கும் போதே பூஞ்ஞார் அரசருக்கு சாஸ்தா கோயிலுக்கு சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, பம்பை ஆற்றின் கரையில் இருந்த பந்தல அரசர், முதல் அத்தியாயத்திலே நம்ம பார்த்திருக்கோம், ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்திருக்கோம். மதுரையினுடைய பாண்டிய அரசர்களின் வம்சாவளியில் இருந்து ஒரு பிரிவினர் இங்கிருந்து கிளம்பி சென்று மேற்கு தொடர்ச்சி மலையின் பல இடங்களில் சின்ன சின்ன சிற்றரசுகளை உருவாக்கி கொண்டிருந்தனர். அதில் ஒருவர்தான் பூஞ்ஞார் அரசர், இன்னொரு அரசர் பந்தல அரசர். இந்த பந்தல அரசர்களுடைய கட்டுப்பாட்டில்தான் சபரிமலையும் நாம் ஐயப்பன் என்று வழங்குகிற சாஸ்தா கோயிலும் இருக்கின்றது. புராணங்களும் அங்கு இருக்கின்ற வாய்மொழி கதைகளும் என்ன சொல்கின்றது என்றால், ஐயப்பனினுடைய தந்தையே இந்த பந்தல அரசர் தான் என்று. பந்தல அரசர்களுடைய பெயர் காலம் காலமாக ராஜசேகரா என்ற ஒரு பொது பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறது. இவர்கள் இருவருமே பாண்டிய வம்சாவளியினர் என்பதனால் நெருக்கமான அன்பும் பூஞ்ஞார் அரசருக்கிடையும் பந்தல அரசருக்கிடையும் இருந்து வருகிறது. பம்பை ஆற்றின் கரையில் இருந்த பந்தல அரசர் ராஜசேகராவினுடைய அரண்மனையில் பாகிரதியை தங்க வைக்கிறார். பாதுகாப்புக்கு வந்த குதிரையையும் யானைகளையும் ஓய்வெடுக்க உத்தரவு கொடுக்கிறார். திருவிதாங்கூரில் இருந்து பல்லக்கு தூக்கி வந்தவர்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள சொன்னார். தன்னை யாரும் பின்தொடர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மலைப்பாதையில் இறங்கி நடந்தார் கோடவர்மா. அரசர் தனியாக செல்வதை அரண்மனையின் உப்பரிகையில் இருந்து கவலையோடு பார்க்கிறாள் பாகிரதி தம்புராட்டி. இப்படி ஒருபோதும் அவர் பயணத்தில் தனியாக செல்வதில்லையே என்ற எண்ணமே அவளுக்கு பயத்தையும் துயரத்தையும் கொடுத்தது. மகாராஜாவினுடைய அகால மரணத்தினால் நிலைகுலைந்திருந்த பாகிரதி, அவளுக்கும் ஒரு தனிமையும் ஆறுதலும் தேவைப்பட்டவுடன் அவள் உள்ளே சென்று துக்கம் கண்களை சுழற்ற கண்மூடி படுத்து கொண்டாள். காற்றில் குளிர்ச்சி மிகுந்தது. எங்கோ தூரத்தில் மழை பெய்து அதிகரித்திருப்பதற்கான அறிகுறிகளுடன் காற்றில் குளிர்ச்சி மிகுந்தது. கோடவர்மா வேகமாக நடந்து கொண்டிருந்தார். ஓடுகள் வேயப்பட்ட சின்னஞ்சிறு சபரிமலை தேவஸ்தானத்தில் பூஞ்ஞார் அரசர் நுழைகிறார். அவர் நுழைவதை பார்த்த தந்திரிகள் எழுந்து நின்று அவரை வணங்குகின்றார்கள். இருகரம் குவித்து சாஸ்தாவை வணங்கிய அரசர் அங்கிருந்த கற்பலகையில் சென்று அமர்கிறார். உடனே மேல்சாந்திக்கு தகவல் போனது. கோயிலின் கீழண்டையில் ஓலைக்குடிலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போற்றியை உசிப்பிய தந்திரி, வள்ளிய ராஜா பூஞ்ஞார் வந்திருக்கிறார், திடீர் வருகை, என்னவோ ஏதோவென்று பதற்றமாக இருக்கிறது, வாரும் என்று எழுப்புகிறார். உடனே அவருக்கு அரசருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் நினைவுக்கு வருகிறது. கொட்டுமேளம் வந்து கொண்டிருக்கிறார்கள், மற்றபடி மாலை மரியாதை ஆகிவிட்டது என்று பதில் சொல்கிறார் அந்த தந்திரி. நீங்கள் செல்லுங்கள், உடன் வருகிறேன் என்ற மேல்சாந்தி தோளில் பட்டாடையை சுற்றி கொண்டு ஓடி வந்தார். வரணும் வரணும் பூஞ்ஞார் தம்பிரான். அரசரை வணங்கியபடி மேல்சாந்தி உள்ளே வந்தார். மேல்சாந்தியின் வணக்கத்தை தலையசைப்பில் ஏற்றுக்கொண்ட அரசர் அவரை அமரச் சொல்லி சைகை காண்பித்தார். மேல்சாந்தி அமர்ந்தார். தந்திரிகள் தள்ளி அமர்ந்தனர். மேல்சாந்தியை பார்த்த அரசர், பிரசன்னம் பார்க்க வேண்டும் போற்றியாரே என்று சொல்கிறார். அவர் சொன்னவுடன் தந்திரி ஒருவர் நெய்விளக்கு ஏற்றி வைக்கிறார். திருவிதாங்கூர் அரசரின் அகால மரணத்தால் மனம் கலங்கி அரசர் இங்கு வந்திருப்பதை உணர்ந்த மேல்சாந்தி கண்களை மூடி நெற்றியை சுருக்கி மனதை ஒரு புள்ளியில் நிறுத்துகிறார். கண்களை மூடியிருந்த மேல்சாந்தியின் மனம் ஓர்மை பெற்ற ஒரு கணத்தில் கையில் வைத்திருந்த சோழிகளை விசிறுகிறார். உருண்டோடிய சோழிகள் சுழன்று நிற்கும் வரை இமைக்காமல் அந்த சோழிகளையே பார்த்து கொண்டிருக்கிறார். சோழிகள் உருண்டோடி நின்றவுடன் எண்ணிக்கையை கணக்கிட்டார். சோழிகள் சுட்டிய எண்ணிக்கையில் நிறைவில்லாதவராக மறுபடியும் சோழியை கையில எடுத்து உள்ளங்கை குவித்து கண்மூடி பிரார்த்தனை செஞ்சு அந்த சோழிகளை போடுறார். அந்த சோழிகள் நிற்கும் முன்னே மேல்சாந்திக்கு மனசுல ஒரு பதட்டம் கூறிட்டே இருக்கு. அது அவருடைய மூடிய அந்த கண் இமைகளுக்குள் விழிகள் துடிப்பதன் மூலமா அந்த பதட்டம் தெரியுது. அவருடைய விரல்கள்ல நடுக்கம் தெரியுது. எண்ணிக்கையை பார்க்காமையே அவருடைய முகத்துல ஒரு நிறைவின்மை வருது. அப்புறம் தயங்கிய தொனியில பிரசன்னம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அரசனுக்கு அனுகூலமாக இல்லை இப்போதைய கால வர்த்தமானம். இதை சொன்ன உடனே பூஞ்ஞார் அரசரோட முகம் மாறுது. உங்கள் கைமீறித்தான் நடக்கும் தம்பிரானே, என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் சம்பத்துகள் நீர்வழி போகும். இத போற்றி
பிரசன்னத்துல சொன்ன உடனே பூஞ்சார் அரசருக்குள் அதுவரை இருந்த குழப்பங்கள்லாம் உருத்திரண்டு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு தெளிவு வந்த மாதிரி அவருடைய மனசுக்குள்ள ஒரு தெளிவு உள்ள வருது. அடுத்து அவர் கேட்கிறாரு, சரி இப்போதைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். இப்ப கோடவர்மாவோட குரல்ல எந்த குழப்பமும் இல்ல, தெரிஞ்சு போச்சு தன்னுடைய சம்பத்துக்கள் நீர்வழி போகும் அப்படின்ற ஒரு சொல்லுல இருந்து எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றது பூஞ்சார் அரசருக்கு தெளிவா தெரியுது. தம்புரானே, இந்த அடர்வனத்தின் மேல் பேரிருள் சூழ்ந்திருக்கிறது, பசுமை மறைய செய்யும் காரிருள். மேல் சாந்தி சோழிகளை வெறுத்து பார்த்து கொண்டே பூஞ்சார் அரசருக்கு பதில் சொல்றார். திடீர்னு அந்த இடத்துல தரை காத்து மேல எழுது, தூரத்துல இருந்த மழைய அவங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருது காத்து. மழையும் காத்தும் சேர்ந்து கோயிலுடைய மரக்கதவை தட்டி படபட படபடன் பெரும் கூச்சல் போடுது. கோயில் கர்ப்பகிரகத்துக்கு மேல இருக்கிற ஓட்டுக்கூரையும் மரத்தாலான குறுக்கு சட்டமும் பிச்சுக்கிட்டு போற மாதிரி சூறக்காற்று வலுவா இருக்கு. இந்த இடத்துல சபரிமலை அன்றைக்கு ஒரு ஓட்டு கட்டிடமாக இருந்ததை நாம் நினைவு கூறலாம். இன்றைக்கு சபரிமலையினுடைய கட்டிடங்களும் வசதிகளும் நமக்கு நன்றாக தெரியும். அப்போ மேல் சாந்தி முன்பாக எரிந்து கொண்டிருந்த நெய் விளக்கு அணைந்தது. நெய் விளக்கு அணைஞ்ச உடனே மேல் சாந்தி தானாவே அச்சத்துல அவருடைய கைகள் இரண்டும் கை கூப்பி இறைவனை நோக்கி பாக்குறாரு. பூஞ்சார் அரசர் அவர்கிட்ட கேட்கிறார், நீங்க சொல்றீங்களே இது தந்திரமா மந்திரமா போற்றி? மந்திரத்தையும் தந்திரத்தையும் மீறியது தம்புரானே, நான் சொல்வது தர்க்கத்தின் பார்ப்பட்டது. இதை கேட்ட உடனே அவருக்கு இன்னும் இதுவாயிடுது. போதும் போதும் போற்றி, என்ன நடக்குதோ அதை எதிர்கொள்வோம், எனக்காக சாஸ்தா கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சட்டுன்னு எந்திரிச்சிறாரு பூஞ்சார் அரசர். விடை பெறுவது போல தம்புரானின் உத்தரவு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவரும் பதில் சொல்றாரு, பம்பையில தம்புராட்டி பாகிரதி காத்துக்கிட்டு இருக்கா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு பின்னாடி இருந்த காட்டாற்று வழியா பம்பை நதி ஓடிட்டு இருக்கு, அதை நோக்கி அவர் நடக்கிறார். உடனே போற்றி சொல்றார், தம்புரானே காட்டாற்ற நம்ப வேணாம், திடீர்னு நீர்மட்டம் உயரும், உங்களுக்கே தெரியும், மரம் மட்டைகளெல்லாம் இழுத்துக்கிட்டு புது வெள்ளம் வரும், எப்போதும் செல்லும் காட்டு பாதையிலேயே நீங்க போங்க அப்படின்னு. நதி வழி போனால் தூரம் குறையும், மலைப்பாதையில் செல்லும் நேரத்தில் கால்வாசி நேரம் போதும், பம்பைக்கு போய்விடுவேன் என்று சொல்லி போற்றியினுடைய யோசனையை கேட்காம அவர் காற்றாட்டுல இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். மதுரை மீனாட்சி தொண என்று தங்க பட்டயத்தில் எழுதியிருந்த தலப்பாக தந்தத்தினாலான செங்கோல் ரெண்டையும் விட்டுட்டு அரசர் போய்கிட்டே இருக்காரு. நதியில் இறங்கி செல்லும் பூஞ்சார் அரசரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தந்திரிகளும் அங்கிருந்த மேல் சாந்தியும். அவர்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகிறது என்ற ஒரு துக்கம் வருகிறது. அரசர் சென்ற சில வினாடிகள் கழித்துதான் அவருடைய தலைப்பாகையும் செங்கோலையும் விட்டு சென்றதை கவனிக்கிறார்கள். என் ஐயனே என்று வாய்விட்டு அரற்றிய மேல் சாந்தி தந்திரி ஒருவரிடம் அரசனுடைய தலைப்பாகையும் செங்கோலையும் கொடுக்கிறார். ஓடி போய் அரசர்ட்ட கொடு அப்படின்னு சொல்லி கையில வாங்கின தந்திரி காட்டாற்றின் வழியே ஓட்டமும் நடையுமாக அரசரை பின்தொடர்ந்து செல்கிறார். பெரும் மழை முகத்தில் அறைய காலுக்கு கீழே புரளும் வெள்ளத்தில் நடந்தார் கோடவர்மா. அப்ப அவர் மனசுக்குள்ள நிறைய சிந்தனைகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் நினைச்சு பாக்குறார், தன் மனசோட அவர் பேசிக்கிட்டே போறார். மீனாட்சி விரட்டி கொண்டே இருக்கிறாளே, மீனாட்சின்றது மதுரை மீனாட்சி அவர் சொல்றார். மதுரையில் இருந்து மானவிக்கிரம குலசேகர பெருமாள் குலதெய்வமான மீனாட்சியையும் அவளுக்காக சுந்தரேஸ்வரரையும் தூக்கி சுமந்து தேசம் தேசமாக நடந்தாரே, அரசிகளோடும் பிள்ளைகளோடும் எவ்வளவு துயரத்தில் வைகையின் மேற்கு கரையில் பயணித்தாரோ, குடிகள் பிழைப்புக்காக சொந்த மண்ணை விட்டு வெளியேறினாலே அவளும் நாடாண்ட அரசனை தன் குலதெய்வத்தையும் சுமந்து வெளியேற்றிய துர்வூழ் என்னவோ 700 வருஷம் ஆகிறது. பொய்யா குலக்கொடி வையை வேண்டாம் என்று பேரியாற்றின் பெருவெள்ளத்தை கடந்து மீனாட்சி ஆற்றின் கரையில் அடைக்கலமானோம். மதுரையில் தாயாதி சண்டைகளுக்கு ரத்தம் சிந்தியது போதும் என்று சேர நாட்டின் மலைகளுக்குள் ராஜ்யம் அமைத்தும். 2 பாதங்கள் ஊன்றும் நிலம் போதும் என்று ஒரு அரசனுடைய துயரத்தை பாருங்க. 2 பாதங்கள் ஊன்றும் நிலம் போதும் என்று பொறுமை காத்து நிற்கிற பூஞ்சாறு ராஜ்யத்தை எதிரிகள் அழிக்க நினைக்கலாம். மன உறவில் இருப்பவர்களுமா தன்னுடைய மாமனார் வீட்டை பத்தி அவர் நினைச்சு கவலைப்படுறார். மகாராஜா விசாகம் திருநாள் நல்லடக்கத்துக்காக திருவிதாங்கூர் அரண்மனையில் இருந்த 2 வார காலத்தில் எத்தனை செய்திகள். பேரியாற்று அணை கட்ட பிரிட்டிஷ்காரர்களுக்கு மகாராஜா எப்படி குத்தகை தர முடியும்? என்னுடைய ராஜ்யத்தின் இடத்துக்கு உரிமை கொண்டாடி கையெழுத்திடும் அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை நகர்த்தி இருக்கிறார்கள். மகாராஜா எப்படி உடன்பட்டார்? குத்தகை பணம் 40,000 திருவிதாங்கூர் அரசருக்கு பெரிய தொகையா? வெள்ளைக்காரர்களுடனான சகவாசத்தில் அவர்களின் தந்திரத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் திருவிதாங்கூர் அரண்மனையில் உள்ளவர்கள். பிரிட்டிஷார்
அணை கட்ட கேட்கும் இடத்துக்கு தாம் உரிமையாளர் இல்லை என்பது மகாராஜாவுக்கு தெரியாதா? நாள் முழுவதும் பூவையும் செடியையும் பார்த்து கொண்டிருந்தாலும் நிலம் யாருக்கு உரிமை என்று மகாராஜாவுக்கு நினைவு வராதா? சமஸ்தானத்தின் தகவல்களை விரல் நுனியில் வைத்திருக்கிற திவான் ராமையங்காருக்கு தெரியாதா? பூஞ்ஞாறு அரசன் மட்டுமல்ல, நான் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மருமகன். அவருடைய மகள் பூஞ்ஞாறு கொட்டாரத்தில் என் அரசியாக இருக்கிறாள். எனக்கு செய்யும் துரோகம் மகளுக்கும் சேர்ந்ததுதான் என்பது அரசர் அறிய மாட்டாரா? நாடில்லாமல் குடிகள் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் இருந்த காலத்திலும் அரசர் என்ற மேன்மை எங்கள் ரத்தத்தில் இருந்தது. 150 வருஷ வரலாறு இல்லாத திருவிதாங்கூர் இந்த இடத்துல ரொம்ப ஏளனம் பேசுறார். ஏனென்றால் கேரளாவுக்கு மார்த்தாண்டவர்மன் என்ற ஒரு அரசன் வந்த பிறகுதான் அதற்கென்று ஒரு தனித்த வரலாறு உருவாக தொடங்கியது. அதற்கு முன் அது பல்வேறு அரசர்கள், நம்முடைய தமிழ் அரசர்கள், சேரர்களுடைய கட்டுப்பாட்டிலும் அது இருந்திருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்தில் கோடவர்மா நினைத்து பார்க்கிறார். 150 வருஷ வரலாறு இல்லாத திருவிதாங்கூர் 1000 வருஷ வரலாறு உள்ள எங்களை துரோகத்தால் மட்டும்தான் வீழ்த்த முடியும். எதிரிகளை போர்க்களத்தில் மட்டுமே சந்திப்பவர்கள் நாங்கள். இவர்களைப் போலவா? கீழே காலுக்கு கீழே வெள்ளம் எப்படி கரைபுரண்டு ஓடுகிறதோ அப்படி கோடவர்மாவினுடைய நினைவுகளும் கரைபுரண்டு ஓட மனம் பொங்கியது. அரசர் விசாகம் திருநாள் உயிரோடு இருந்திருந்தால் அவரை எதிர்கொள்வது இன்னும் வலியாக இருந்திருக்கும். எதிரிகளை வீழ்த்த தேவை வரும்போது நம்முடன் நட்பு பாராட்டுகிறார்கள். எதிரிகளற்ற காலங்களில் நம்மையே எதிரிகளாக்கி கொள்கிறார்கள். இது ஒரு மாபெரும் அரசியல். அதிகாரம் கொண்ட வல்லரசாக இருக்கின்ற ஒரு நாடு தனக்கு தேவை என்று வரும்போது தனக்கு கீழ் இருக்கின்ற சிறிய தேசங்களை, சிற்றரசுகளை தனக்கு உதவியாக பயன்படுத்தி கொள்ளும். ஆனால் போரில்லாத காலத்தில் சிற்றரசுகளையே தங்கள் எதிரியாக பாவிக்கும். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்ற அரசியல் சூழல். இதைத்தான் கோடவர்மாவும் சொல்கிறார். பம்பை நதி தீரத்தில் சுழற்றியடித்த காற்றும் வானும் பிளந்து கொட்டிய மழையும் பூஞ்ஞாறு அரசரின் நடைவேகத்தை குறைக்கவில்லை. அரசர் கடந்த கால துயரங்களில் சூறாவளியில் நடந்து கொண்டிருந்ததில் அவர் மேல் பெய்து கொண்டிருந்த மழை பூத்துவல் போல் வழிந்தோடியது. வெளியில பெரிய சூறாவளி, காற்றடிக்குது, வெள்ளம் கரை புரளுது. ஆனா அவருக்கு அது பெருசாவே தெரியல. ஏன்னா அதைவிட ஒரு பெரிய சூறாவளியில் அவருடைய மனம் துடித்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய இடத்துக்கு இன்னொருத்தர் குத்தகை பேசுவதும் அந்த இடத்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கொடுக்கிறேன் என்று சொல்வதையும் நினைத்து நினைத்து பூஞ்ஞாறு அரசனுடைய மனம் தவிக்கிறது. 6 அடி உயரம், முற்றிய தேக்கு போல் வைரம் பாய்ந்த தேகம், மழையில் நனைந்த பிறகும் நடுங்காமல் மூங்கிலென நிமிர்ந்து நின்றது பூஞ்ஞாறு அரசனுடைய தேகம். மனம் மீனாட்சியை தியானித்தது. மீனாட்சியின் நினைச்ச உடனே அவளுடைய குழைந்த சிரிப்பும் பளிரிடம் மூக்குத்தியின் ஒளியும் இளஞ்சூடாக உள்ளிறங்கின. இதுக்கு ஷியாம் புத்தகத்துல தொடரா வரும்போது அருமையான ஒரு படம் போட்டிருப்பாரு. மீனாட்சியினுடைய குமிழ் சிரிப்பு அப்படியே அவளுடைய முகம் முழுக்க விகசித்து நிக்கிற மாதிரி ஒரு அருமையான ஓவியம் வரைஞ்சிருப்பாரு. தரை வரை இறங்கிய மின்னலை மீனாட்சியின் குரலில். அப்ப அவருக்கு இளஞ்சூடா இருக்குது. அந்த நேரத்துல ஒரு மின்னல் வருது, தரை வரைக்கும் வருது. அப்ப அந்த மின்னலோட சேர்ந்து அவருக்கு ஒரு குரல் கேக்குது. அது மீனாட்சியினுடைய குரலாவே அவருக்கு இருக்குது. கவலைப்படாதே கோடவர்மா, நானே உன்னுடன் இருக்கிறேன். நிலம் என்ன நிலம் என்று சொல்லுவது போல் இருந்தது. ஏன்னா அவங்க வரும்போது தங்களுடைய குலதெய்வமான மீனாட்சிய கூட்டிகிட்டே வராங்க. அதத்தான் மீனாட்சி இங்க சொல்றா, நானே உன் கூட இருக்கேன், நிலம் என்ன நிலம் அப்படின்னு கேக்குறா. தன் காலடிக்குள் சிறு கங்கு தெரித்தது போல கோடவர்மா பதறாரு. இன்னும் வேகமா நடக்கிறார். அப்போ மீனாட்சி தாயே நீயே துணை என்று அவருடைய உதடுகள் உறக்க சொல்லுது. நானே துணை என்று சொல்லிவிட்டு யாருக்கு அஞ்சி ஓடுகிறாய் கோடவர்மா? உள்ளுக்குள்ள இருந்து மீனாட்சியோட குரல் அவருக்கு கேக்குது. மந்திரம் தந்திரம் தர்க்கம் என்று சொன்னானே மேல் சாந்தி, உனக்கு மந்திரமும் தந்திரமும் தேவையில்லை, எந்திரம் மட்டும் தேவை. அதை சபரிமலையிலேயே விட்டுவிட்டு வந்தாயே கோடவர்மா. உன் தாயின் பெயர் பொறித்த எந்திரம் உன் சிரசில் இருந்ததே, சிரசில் மகுடம் உரிமை திருவிதாங்கூர் அரசனுக்கு கூட இல்லையே. இப்படி மீனாட்சி அவரை பார்த்து கேள்வி கேட்கிறார். ரொம்ப நுட்பமான கேள்வி. சிரசில் மகுடமணியும் உரிமை. இந்த இடத்துல திருவிதாங்கூர் அரசர்கள் தங்களை பெரிய சக்தி வாய்ந்த அதிகாரம் படைத்த அரசர்களாக நினைக்கிறார்கள். ஆனா அவங்களால மகுடம் அணிய முடியாது. ஏன்னா பத்மநாப சுவாமி தான் அந்த தேசத்தின் கடவுள் என்று அவர்களுடைய மகுடத்தை இறைவனுடைய காலடியில வச்சிருக்காங்க. பத்மநாப சுவாமியினுடைய காலடியில வச்சிருக்காங்க. அத இங்க ரொம்ப அருமையா இந்த இடத்துல அவர் சொல்றார். சிரசில் மகுடமணியும் உரிமை திருவிதாங்கூர் அரசனுக்கு கூட இல்ல, ஆனா உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, எப்படி மறந்தோம் எந்திரத்தை அப்படின்னு அவர் நினைச்ச உடனே வேகமா போயிட்டு இருக்கிற கால்கள் இந்த குதிரைய சேனத்தை பிடிச்சு இழுத்து அப்படியே படார்னு நிக்கும் பாருங்க. அந்த மாதிரி அது நிக்குது.
பூஞ்ஞார் அரசருக்கு தலை சுத்துது. பதற்றம் குறைத்து என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறாரு. எண்ணங்கள் ஒண்ணு மேல ஒண்ணு வருதே தவிர அவரால் தெளிவுக்கே வர முடியல. அப்ப பாக்குறாரு, பின்னாடி சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்த உடனே பாக்குறாரு, மழையை பொருட்படுத்தாம தந்திரி ஒருத்த ஓடி வர்றது தெரியுது. சட்டுன்னு அப்பான்னு ஒரு மனசுல நிம்மதி பரவுது. ஏன்னா என்ன நடந்துருச்சுன்றதை இப்ப அவரால் யூகிக்க முடியுது. அருகில அந்நேரம் தந்திரி வந்துறாரு. கையில இருக்கிற தலப்பாகையும் அந்த தந்தத்தாலான செங்கோலையும் கையில கொடுத்த உடனே அரசர் அவர் தந்திரின்னு கூட பார்க்காம அவரை வணங்கி செங்கோலையும் தலைப்பாகையும் கையில வாங்குறாரு. தலைப்பாகைய தன்னுடைய தலையில அணிஞ்சுக்கிறாரு. செங்கோலை கையில பிடிச்சுக்கிட்டு, மீனாட்சி தாயே நீயே துணை என்று இரு கை குவித்து மழையை பார்த்து வணங்கின அரசர் மனசு நிதானமாகி வெள்ளத்துல மெதுவா அடியெடுத்து நடந்து வைக்கிறார். அடுத்த காட்சி, பம்பை அரண்மனைக்கு பூஞ்ஞார் அரசர் வந்த போது மழை குறையில, இன்னும் வலுத்திருந்தது. அப்போ பெருமழையை பொருட்படுத்தாமல் அரசரும் பாகிரதி தம்புராட்டியும் பயணித்த 4 குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டி பூஞ்ஞாறு நோக்கி கிளம்பி நிக்குது. அரசருடைய சாரட்டுக்கு முன்னாடி ஒரு 4 யானை, பின்னாடி ஒரு 6 குதிரைகள், இது எல்லாமே தயாரா நின்றுட்டு இருக்கு. அப்ப அவங்கள பார்த்து சொல்றாரு, மழை விடுறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். பல்லக்குகளோட நீங்க எல்லாரும் இங்க ஓய்வெடுங்க. மழை விட்ட பிறகு வரலாம், நாங்க பத்திரமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தன்னோட பாதுகாப்புக்கு இருந்த படைகளை அங்க விட்டுட்டு பாகிரதிய மட்டும் அழைச்சுக்கிட்டு அவர் கிளம்புறாரு. பயணம் போயிட்டு வர நேரத்துல எல்லாம் பூஞ்ஞாறு கொட்டாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மீனாட்சி ஆற்றை ஒட்டிய ஒரு கொட்டாரத்துல தங்கிட்டு தான் தன்னோட அரண்மனைக்கு போவாரு. அதுதான் அவருடைய வழக்கம். ஏன்னா அந்த இடம், மீனாட்சி ஆறு இருக்கிற அந்த கொட்டாரம் ரொம்ப அவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு இடம். அவங்க நேரா அந்த கொட்டாரத்துக்கு வராங்க. அரசனுடைய சாரட்டு ஒலி கேட்ட உடனே வள்ளிய கொட்டாரத்துக்குள் சங்கீத வாத்தியங்கள்லாம் அரசனை வரவேற்பதற்காக முழங்க ஆரம்பிச்சது. கொட்டாரத்துக்குள்ள போன உடனே, கொட்டாரம் என்பது அரண்மனை தான். மலையாளத்தில் கொட்டாரம் என்பது அரண்மனை, பெரிய வீடு, இதைத்தான் கொட்டாரம் என்று சொல்வார்கள். கொட்டாரத்துக்குள்ள போன உடனே மகாராஜாவோட நினைவு பாகிரதிக்கு வருது. ஏன்னா தன்னோட அன்பிற்குரிய மகளான பாகிரதிக்கு இந்த ஆற்றை ஒட்டிய கொட்டாரத்தை தேக்கு சந்தன மரங்களை இழைச்சி கட்டி கலையழகோட கொடுத்தவர் விசாகம் திருநாள். கொட்டாரத்துடைய ஒவ்வொரு இடமும் பத்மநாபபுரம் அரண்மனையை மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை ஒத்த ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்திருப்பாரு. அப்பாவுடைய நினைவு வந்த உடனே பாகிரதிக்கு அழுக பொங்குது. அழுதபடியே நேரா பூஜை அறைக்கு ஓடி போய் தந்தையை நினைச்சு அங்க உட்கார்ந்து அவ அழ ஆரம்பிக்கிறா. அரசருக்கும் தம்பிராட்டிக்கும் தனிமை தேவைப்பட்டது. பாகிரதி பூஜை அறைக்குள்ள போன உடனே அரசர் உப்பரிகைக்கு வந்துடுறாரு. அங்கிருந்து மாலை நேர மழையும் மழை துளிகள் மீனாட்சி ஆற்றுல சொட்டு சொட்டுன்னு விழறதையும் கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப மீனாட்சியை பத்தி நினைச்சு பாக்குறாரு. எல்லா வகையிலையும் மீனாட்சி அவங்களுடைய நினைவுகள்ல ரொம்ப ஆழமா இருக்காங்க. இந்த இடத்துல மீனாட்சி நதியை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மலையாளத்துல இந்த நதியினுடைய பேரு மீனாட்சில் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு தாலுகா ஆபீஸ் இருக்கிற ஒரு ஊரா இருக்குது. ஆனா நான் என்னுடைய கதையில் இதை மீனாட்சி என்று பயன்படுத்தி இருக்கிறேன். ஏன்னா பூஞ்ஞாறு அரசர்கள் 700-800 வருஷத்துக்கு முன்னாடி அங்கு சென்று ஒரு அரசாங்கத்தை அமைக்கும் போது அவர்களுடைய அரண்மனையை ஒட்டி ஓடிய இந்த நதி பெயரற்று இருந்திருக்கலாம், அல்லது உள்ளூர் வழக்கோடு ஏதோ ஒரு பெயரில் இருந்திருக்கலாம். இவர்கள் சென்ற பிறகு தன்னுடைய குலதெய்வமான மீனாட்சியின் பெயரை அந்த நதிக்கு சூட்டி இருப்பார்கள் என்பது என்னுடைய அனுமானம். அதனால் அந்த நதியின் பெயரை மீனாட்சி என்றுதான் நான் கதையில் பயன்படுத்தி இருக்கிறேன். அந்த மீனாட்சி ஆற்றினுடைய தனித்துவத்தை பற்றி பூஞ்ஞாறு அரசர் இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த மீனாட்சி நதி மேல்மலையில தான் உற்பத்தி ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகின்ற 44 நதிகள் திருவிதாங்கூருக்குள் செல்கின்றன. மிகப்பெரிய இயற்கை கொடுத்த வரம் இது. அதில் ஒரு நதிதான் மீனாட்சி. பொதுவா நதி என்பது பிறப்பிடத்திலேயே பெருசா பிரவாகம் எடுக்காது. நம்மளே தமிழ்நாட்டுக்கு வருகின்ற காவிரி நதி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆடு தாண்டுகின்ற இடம் மேகேதாட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி ஒரு ஆடு தாண்டக்கூடிய அளவுக்கு சின்ன மலை இடுக்குகள் வழியாக தான் காவிரி ஓடி வரும். அது பிரவாகம் மலையை விட்டு இறங்கிய பிறகுதான், சமவெளிக்கு வந்த பிறகுதான் மிகப்பெரிய பிரவாகம் எடுப்பதை பார்க்கிறோம். இது எல்லா நதிகளுக்குமே பொதுவான ஒரு குணம். ஆனா இங்க பூஞ்ஞாறு அரசர் நினைச்சு பாக்குறாரு, இந்த மீனாட்சி அப்படி இல்ல. சமதளத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜன்மஸ்தலத்திலேயே பிரவாகம் எடுத்து கரை புரண்டு ஓடுபவள் இந்த மீனாட்சி. அரபிக்கடலை சேரும் போது மரக்கிளையும் வெண் குறுமணலுமா அந்த ஆற்று முகத்வாரத்தை பார்க்கறதே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும்.
ஏன் மீனாட்சியை பத்தி அவர் இப்ப நினைச்சு பாக்குறாரு அப்படின்னா, மீனாட்சி நதி தான் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஒரு சமயம் காப்பாத்தினதுல முக்கியமான பங்கு வகிச்சது. அத அவர் இப்ப நினைச்சு பாக்குறாரு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மேல் மைசூர் சுல்தான் ஐதர் அலியும் அவர் மகன் திப்பு சுல்தானும் எப்பவுமே பகை பாராட்டுவார்கள். திருவிதாங்கூரை முற்றுகையிட வந்த மைசூர் படைகளிடமிருந்து திருவிதாங்கூரை இயற்கைதான் காப்பாற்றி வருது. 90 வருஷத்துக்கு முன்னாடி திப்பு சுல்தான் திருவிதாங்கூர் மீது படையெடுத்து வந்தபோது இந்த மீனாட்சி ஆறு தான் மலையாள தேசத்தையே காப்பாத்தியது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மேல் அடிக்கடி படையெடுத்து வரும் திப்பு சுல்தானின் படைகளுக்கு நிரந்தர தோல்வியை கொடுக்க அப்போதைய பூஞ்ஞார் அரசர் தான் உதவி செஞ்சார். அப்போ திருவிதாங்கூர் அரசர் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. அது இன்னைக்கு கூட அரண்மனையில இருக்குன்னு நினைச்சு பாக்குறார். பூஞ்ஞார் அரசே, உங்கள் மீனாட்சியின் ஆலவாயில் வைத்து மானவர்மனான தாங்கள் பராக்கிரமம் காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த பூஞ்ஞார் அரசருக்கு திருவிதாங்கூர் அரசர் ஒரு கடிதம் எழுதியிருப்பார். ஏன் அப்படின்னா, திப்பு சுல்தானினுடைய படை தங்களை தாக்க வருது, அந்த படையிடம் இருந்து நீங்கள் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. பூஞ்ஞார் அரசரிடமும் பெரிய படைபலம்லாம் இல்ல. திப்பு சுல்தானை எதிர்க்கிற அளவுக்கு பெரிய படை அவர்களிடம் இல்லை. அப்போ ஒரு சின்ன யோசனை பண்றார் பூஞ்ஞார் அரசர். என்ன பண்றாருன்னா, எதிரிகள் அறியாமல் மீனாட்சி ஆற்றுல ஒரு சின்ன நீர்த்தேக்கம் கட்டுறாரு. அந்த நீர்த்தேக்கம்னா கல்லு கட்டணும்லாம் இல்ல, அங்க இருக்கிற மண்ணை எடுத்து குழைச்சி இலை தழை அங்க இருக்கிற மர கட்டையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு ஒரு சின்ன மண்ணணைய கட்டுறாரு. அந்த அணைய தொடர்ந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்காரு. மண்ணு கல்லு எல்லாத்தையும் போட்டு பலப்படுத்திக்கிட்டே இருக்காரு. திப்பு சுல்தானுடைய படைகள் திருவிதாங்கூரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு செய்தி வந்த உடனே அவரு தூரத்தை கணக்கு பண்றாரு. ஏன்னா இந்த மீனாட்சி ஆறு எங்க போய் ஆலவாயை கடக்கிற நேரத்துல திப்புவோட படை அங்க வரும். ஏன்னா ஆலவாயில தான் கடல்ல கலக்குது இந்த மீனாட்சி ஆறு. அப்போ ஆலவாய திப்புவனுடைய படை எப்ப கடக்க போகுது அப்படின்னு துல்லியமா ஒரு கணக்க வச்சுக்கிட்டு அந்த படை நெருங்கி வர நேரத்துல இந்த மண் அணைய கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டுறாரு. 8 மணி நேரம் இந்த ஆறு பூஞ்ஞார்ல இருந்து ஆலவாய்க்கு மீனாட்சி ஆறு போய் சேர்ற நேரம் 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரத்தை கணக்கு வச்சு அவர் திறந்து விடுறாரு. ஆற்று நீரை திறக்கும் போது முதல்ல மொத்தமா அணைய உடைச்சு விடல, அவரு கொஞ்சம் கொஞ்சமா திறக்கிறார். அப்போ கொஞ்சமா தண்ணி போகும்போது திப்பு சுல்தானுடைய படைகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆத்துல புது வெள்ளம் வருதுன்னு நினைச்சிட்டு நல்லா முழு படையும் இறங்கி என்ன பண்றாங்க, வெள்ளத்துல குளிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வெள்ளம் கூடுறத அவங்களால சுதாரிக்கவே முடியல. திடீர்னு அங்க அவரு முழு அணையும் உடைச்சு விடுறாரு. அப்படி உடைச்சு விட்ட உடனே கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள மீனாட்சியினுடைய பிரவாகம் பாத்தீங்கன்னா இருக்கிற மொத்த படையும் அடிச்சுக்கிட்டே போயிடுது. படையினுடைய சரிபாதி வீரர்களை வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுது. மீதி பேர்லாம் கை கால் உடஞ்சி அங்கங்க போய் கரை சேர்ந்து இருக்காங்க. அதுல இறந்த வீரர்களுடைய தலையெல்லாம் பாத்தீங்கன்னா பனங்காய் மாதிரி அந்த புது வெள்ளத்துல புது பொணல்ல மிதந்துகிட்டே போயிட்டு இருக்கான். அகன்று விரிந்த காவிரியினுடைய பிரவாகத்தையே பார்த்திருந்த திப்பு சுல்தானுக்கு இரு கரைகளும் தழும்ப தழும்ப மரம் செடி, ஏன்னா இது காட்டு வழியா வருது. காட்டு வழியா வரும்போது பெரிய பெரிய மரங்களையும் அதனுடைய மர பட்டைகளையும் இழுத்துட்டு வரும்போது அவங்களால அதை எதிர்கொள்ளவே முடியல. புதுவெள்ளம் தந்த சீரழிவோடு காலராவும் வந்துடுது. தண்டி இறங்கி இருந்த படையில் வீரர்கள் கும்பல் கும்பலாக செத்து விழுந்தாங்க. பெரும் மனித இழப்பை சந்தித்த திப்பு சுல்தான் திருவிதாங்கூர் படையெடுப்பையே விட்டுட்டு தன்னோட மைசூர் சமஸ்தானத்துக்கு திரும்பி போறார். அப்போ மீனாட்சியினுடைய நீரை தேக்கி திருவிதாங்கூர் பகுதிக்குள் எதிரிகள் வராமல் காத்தது யாருன்னா எங்களோட பூஞ்ஞார் அரசு. ஆனா இன்னைக்கு பேரியாற்றுல அணை கட்டுறதுக்கு எங்க கிட்ட ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட ஒரு பேச்சு கேட்காம அவங்களா முடிவெடுத்திருக்காங்க. பீர்மேட்ல கூட 2 வருஷத்துக்கு முன்பு ஒரு தேவாலயம் கட்டுறதுக்கு 4 ஏக்கர் நிலம் கேட்ட பிரிட்டிஷ் கவர்னர் என்கிட்ட தான் குத்தகை ஒப்பந்தம் கேட்டார். திருவிதாங்கூர் அரசரை எப்போதுமே கலந்து ஆலோசிக்காத பிரிட்டிஷ் ரெசிடென்ட் இப்ப ஏன் திருவிதாங்கூர் கூட ரகசிய ஆலோசனை பண்றாரு? இதெல்லாம் தன்னை சுத்தி நடக்கிற இந்த மர்மங்கள் எல்லாம் அவரால் யோசிக்க புரிஞ்சிக்கவே முடியல. அப்படியே மனசு அழுத்த மூளை வெடிக்கிற மாதிரி இருக்கு. கொட்டாரத்தின் கீழ்த்தளத்தில் இருந்த சுரங்கப்பாதை வழியாக ஆழி மண்டபத்தை அடைந்தார். கீழிறங்கி மண்டபத்தின் கல் படிக்கட்டில் உட்கார்ந்தார். மருமகனின் தேசத்தில் விசாகம் திருநாள் தன் மகளுக்காக பார்த்து பார்த்து கட்டி பரிசளித்த வள்ளிய கொட்டாரம். எதிரில பாக்குறார். மழை சாரல் முகத்துல விழுது. பூஞ்ஞார் அரசர் அடுத்தடுத்து இருந்த படிகளில் நிதானமாக கால் வைத்து ஆற்றில் இறங்கினார். நெஞ்சு வரை நீர்மட்டம் வந்துருச்சு. தண்ணீர் சீரான வேகத்துல ஓடியது. இந்த மீனாட்சி ஆறே
பார்க்க அது சில இடங்கள்ல குழந்தை மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள இறங்கி விளையாடுறது அவ்வளோ உற்சாகமான ஒரு நீர் என்பதே எப்பொழுதுமே உற்சாகம் தர்றது. நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பத்திரமா நம்ம இருப்போம் அப்படின்னு தெரிகிற நேரத்துல இருக்கின்ற நீர்நிலைகள் எல்லாமே மிகுந்த உற்சாகம் கொடுப்பவை. அப்படிதான் அவருக்கு தன்னுடைய மன அழுத்தங்களை குறைப்பதற்காக இந்த மீனாட்சியில இறங்கி நிக்கிறாரு. காலடியில இருக்கிற குறுமணல், அதுக்கு நடுவுல காலை நல்லா கடிக்கிற ஐரை மீன், ஸ்படிகம் மாதிரி இருக்கிற தெளிந்த வெதுவெதுப்பான ஆற்றினுடைய பிரவாகம், தலைமையில விழற மழை தண்ணீர், ரெண்டு விஷயம். காலு சில்லுன்னு இருக்கு, மேல சூடா தொம்மு தொம்முன்னு விழற மழை துளி, ரெண்டு விதமான சீதோஷ்ணம். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவர் கை வணங்கி மீனாட்சி தாயே அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள 3 முறை மூழ்கி எழுந்துக்கிறாரு. அப்போ அரசர் எங்க இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாகிரதியும் பின்னாடியே வரா. சுரங்கப்பாதையின் கல் படிக்கட்டுகளின் வழியே தும்பைப்பு போன்ற முண்டு அணிந்திருந்த பாகிரதி வர, அவளோட 4 சேடியர்கள் பின்னாடி வராங்க. ஆற்றுக்குள் நின்றிருக்கும் அரசரை பார்த்த உடனே ஒரு வெட்க சிரிப்பு சிரித்த பெண்கள் தம்புராட்டிய பாக்குறாங்க. நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சேடிகளுக்கு பார்வையிலேயே விலை கொடுத்த பாகிரதி படிக்கட்டுல உட்கார்ந்து அரசரையே பாக்குறா. அப்ப அவங்க சொல்றாங்க, பம்பை ஆத்துல குளிச்சேன் தம்புரானே, தலைக்குள்ள நீர் கோர்த்த மாதிரி கனமா இருக்கு, தலைவலியும் இருக்கு, அதனாலதான் மீனாட்சியில் நீராட்டு செய்ய நினைச்சேன். நீங்களும் மீனாட்சியில இருக்கிறதா சொன்னாங்க, நானும் இறங்கலாமா அப்படின்னு கேக்குறேன். கேட்க வேண்டுமா, வா, தண்ணீர் வெதுவெதுப்பாக இருக்கிறது. குளிர்ந்த மழையில் நனைந்து கொண்டே ஆற்றில் மூழ்கி எழுந்தால் எல்லாம் சரியாகிவிடும் பாகிரதி. வஸ்திரம் இல்லாமல் குளித்தால் உடல் நோய் தீர்வதுடன் புண்ணியம் என்று சொல்வார்கள் அப்படின்னு அவர் கேலியும் பண்றாரு. பாகிரதி சிரித்தால், இருக்கிற புண்ணியம் போதும் தம்புரானே என்று அவள் ஆற்றில் இறங்குவதற்கு முயற்சி செய்கிறாள். நான் கை கொடுக்கிறேன் வா என்று அரசர் அவளை நோக்கி நடந்தார். தண்ணீருக்குள் மெதுவாகத்தான் நடக்க முடிந்தது. கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம் தம்புரானே, நானே இறங்கிக் கொள்கிறேன். மீனாட்சி எனக்கும் வேண்டியவள்தான் என்றபடி தண்ணீருக்குள் இறங்கிய பாகிரதி அரசரை நோக்கி நீந்தினாள். அவர் தோளை பற்றி அணைத்த பாகிரதி அவரது மார்பில் முகம் புதைத்து விம்மினாள். வல்லிய ராஜா, என் தம்புரானே, என் பிரிய நம்பூதிரியே, நம் எதிர்காலம் எப்படி இருக்கும்? சாஸ்தாவின் சந்நிதியில் பிரசன்னம் பார்த்தபோது திடீரென வந்த சூறைக்காற்றும் தலப்பாகையை நீங்கள் விட்டுவிட்டு வந்ததும் எனக்கு அச்சமாக இருக்கிறது. அச்சப்பட ஒன்றுமில்லை பாகிரதி, வாழ்க்கை இழப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் சரிசமமாக வைத்திருக்கிறது. இப்போது நாம் எதிர்கொள்ள வேண்டியது இழப்பா ஆசீர்வாதமா? இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. மகாராஜாவின் இழப்பை தம்புராட்டி எப்படி தாங்குவாரோ? அவ அம்மாவை பத்தி சொல்றா பாகிரதி. தன்னுடைய வாழ்வு நிறைவுக்கு வந்துவிட்டதை மகாராஜா இறப்பதற்கு ஒரு நாள் முன்பே உணர்ந்து கொண்டார். அம்மாச்சியும் எங்களையும் பார்க்க நினைத்திருக்கிறார். அம்மாச்சியும் நாங்களும் மகாராஜாவை பார்க்க சென்றோம். மகாராஜாவின் அருகில் செல்ல உணர்ச்சிகளற்ற சம்பிரதாயங்கள் அனுமதிப்பதில்லை. உங்களுக்கே தெரியுமே, மகாராஜாவுடன் அம்மாச்சி சரிசமமாக எங்குமே அருகில் நிற்க முடியாது. திருவிதாங்கூர் சமஸ்தான நிலையை பாகிரதி சொல்கிறார். அரசனும் அரசையும் சேர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்து காட்சியளிப்பதோ குடிகளை சந்திப்பதோ இயலாத காரியம் என்பதை அவள் சுட்டிக்காட்டுகிறாள். இதற்கே விசாகம் திருநாள் பரந்த எண்ணமும் விரிந்த அறிவும் கொண்டவர். முதலில் தன்னுடைய மனைவிக்கு ஒரு ஆங்கில ஆசிரியரை வைத்து அவளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தவர். ஆனாலும் பாரம்பரியமான வழக்கமான சில சம்பிரதாயங்களை அரசரால் விஞ்ச முடியவில்லை, கடந்து செல்ல முடியவில்லை. அதைத்தான் பாகிரதி இங்கு சொல்கிறாள். நாங்கள் மகாராஜா அருகில் சென்ற போது எங்களை அருகில் அழைத்து தொட்டு பார்த்தார். கண் கலங்கினார். உடனே அங்கிருந்து எங்களை கிளம்பச் சொன்னார். தயங்கிதான் கிளம்பினோம். வாசல் அருகில் நின்று நான் திரும்பி பார்த்தேன். அரசே, மகாராஜாவின் முகத்தை என்னால் மறக்கவே முடியவில்லை. மகாராஜா 2 கரம் குவித்து என்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அவர் திருவடியிலேயே விழுந்து அழ வேண்டும் போல் இருந்தது. பேச்சை முடிக்க முடியாமல் பாகிரதி வெடித்தெழுதாள். கோடவர்மா பாகிரதியின் நனைந்த கூந்தலை வருடினார். முதிரா சிறுமியாக, ஏன்னா அப்ப பாகிரதிக்கு 20 வயசு கூட இல்லை இப்ப இந்த கதை நடக்கிற நேரத்துல. முதிரா சிறுமியாக அழும் பாகிரதியை பார்த்து கோடவர்மாவுக்கும் துயரம் பொங்கியது. காலடியில் விரைந்தோடும் மீனாட்சியை நினைத்தார். காலமும் அவ்வாறே விரைந்தோடி கொண்டிருக்கிறது என்று மின்னலென சிந்தனை ஓடி மறைந்தது அவருக்குள். சூழலை லகுவாக்க நினைத்தார். சரி, மகாராஜாவோட மகனி உன் வயித்துல பிறக்கும் குழந்தை ஆணா இருந்தா திருவிதாங்கூர் மகாராஜாவா வரலாம், பெண்ணா இருந்தா மகாராஜாவுக்கு மனைவியாகலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு அவகிட்ட உடனே இவ்வளோ ஏன் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு ராஜா நினைக்கிறார். பாகிரதி விசும்பலை
நிறுத்தி கோடவர்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். ஆனா பிறந்து மகாராஜாவா வர்றது நல்லதுதான். பெண் பிறந்து தம்புராட்டியானால் நம் பூஞ்ஞாறு தேசம் போல் அரசரோடு சரிசமமாக உட்கார முடியாது. பூஞ்ஞாரும் மருமக்கள் வழி மான்மியத்தை தான் பின்பற்றுது. ஆனால் அவர்கள் பாண்டிய அரசர்களைப் போல பெண்களுக்கு சமமான இடத்தை கொடுத்திருந்தார். அதுதான் பாகிரதி சொல்றா இந்த இடத்துல. நம் பூஞ்ஞாறு தேசம் போல் அரசரோடு சரிசமமாக உட்கார முடியாது. அரசி என்று அரண்மனையில் உள்ளவர்கள் பேருக்கு கூட அழைக்க மாட்டார்கள். அரசன் உண்டு, அரசி இல்லை, உங்களுடையது அதிசய சமஸ்தானம் தான் என்று கேலி பேசுகிறார். ஆமாம் அரசே, அரசரின் தம்புராட்டி ராஜ்யத்தின் முதல் பெண்ணாக அரசருடன் நின்று எந்த மரியாதையும் பெற முடியாது. மகாராஜாவின் பிள்ளைகளை சுமந்து பெற்று தரவாடுகளில் அம்மாச்சிகளாக இருக்க வேண்டியதுதான். இப்படி பாகிரதி சொன்ன உடனே கோடவர்மா இவ்வளவு நேரம் சூழலை லகுவாக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அவரால் அதுல இருந்து வெளியே வர முடியல. இப்ப உடனே குரல் ரொம்ப சீரியஸா மாறுது. அப்ப அவர் சொல்றார், திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் இருக்கின்ற மன உறவு உன்னுடன் முடியட்டும். நம் பிள்ளைகள் துரோகத்தின் அரியணையில் அமர வேண்டியதில்லை என்று கோடவர்மா அவளை அணைத்தபடி ஆற்றுக்குள் மூழ்கினார். அரசரை அணைத்திருந்த பிடி நெகிழ மூச்சு திணறினாள் பாகிரதி. இத்துடன் 3வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.